நான் ஒரு ஷாக்கிங்கான ட்ரூத் சொல்ல போகிறேன். நீங்கள் வாழ்கிற டைமே ஃபேக், கிளாக் ஃபேக், கேலண்டர் ஃபேக். நம்ம ஃபாலோ பண்ணுற 12 month சிஸ்டம் நேச்சரோட இல்லை. இதை கேட்கும்போது உங்களுக்கு கான்ஸ்பிரன்சி தியரி மாதிரியே ஃபீல் ஆகும். ஆனால் இது பிலீஃப் இல்லை, இது ஒரு பேட்டர்ன் பிரேக் ஆன நாள்ல இருந்து தான் ஹியூமன் ரெஸ்ட்லெஸ் ஆனா, ஒபீடியன்ட் ஆனா, கொஸ்டின் கேட்க மறந்தான். அண்ட் இன்னைக்கு அதை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்கே தான் ட்விஸ்ட் இருக்கு. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, மனிதன் டைமை இன்வென்ட் பண்ணவே இல்லை. அவன் டைமை அப்சர்வ் பண்ணான். அவன் வாட்சை பார்க்கல, கேலண்டரில் பார்க்கல. ஆனால் மனிதர்கள் பார்த்தது ஒரு விஷயம், மூன், நிலா. நிலா வரும், நிலா போகும், திருப்பியும் அது ரிப்பீட் ஆகும். அந்த காலத்தில் நம்ம மனிதர்கள் கண்டுபிடிச்சது என்ன தெரியுமா? ஹியூமன் பாடி மூனோட சேம் ரிதம்ல நடக்குது. இதுதான் ஸ்டோரியோட ஸ்டார்ட். 28 days சொன்ன உடனே ஒரு பெல் ரிங் ஆகும் உங்களுக்கு. ஃபீமேல் பாடி சைக்கிள் 28 days, ஹியூமனோட எமோஷனல் சைக்கிளும் 28 days, ஸ்லீப் ஹார்மோன் ரீசெட் ஆகிறதும் 28 daysல தான், மூன் எர்த்தை சுற்றி வர்றதும் 28 daysல தான். எர்த்தில் வாட்டர் எப்படி மூவ் ஆகுது, பீச்சில் அலை எப்படி அடிக்குது, மூனோட கிராவிடேஷனல் புல்லால. ஸோ மூன் வாட்டரை கண்ட்ரோல் பண்ணுது. ஹியூமன் பாடி 70% ஆஃப் த ஹியூமன் பாடி மேட் ஆஃப் வாட்டர். ஸோ கனெக்ட் பண்ணுங்க, மூணால ஹியூமன் பாடியில் இருக்கிற எமோஷன்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஹியூமன் பாடியே அது கண்ட்ரோல் ஆகுது. அப்போ கேள்வி இதுதான், மூன் வாட்டரை கண்ட்ரோல் பண்ணுச்சு, மூணால ஹியூமனை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? சித்தர்கள் சொன்னது ஆமா. அகத்தியர் ஒரு வார்த்தை சொன்னாரு, மைண்டு டெய்லி கிளீன் பண்ண முடியாது, ஆனா ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆனா அதுவே ரீசெட் ஆகும்னு அவர் சொல்லி வச்சுட்டு போனாரு. அந்த சைக்கிள் மூன் சைக்கிள். 28 நாள். 28 நாள் முடிஞ்சா பாடிக்கு சிக்னல் போகும், ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகும், ஃபியர் ரீசெட் ஆகும், தாட் ஓவர்லோட் கிளியர் ஆகும். அதான் ஏன்ஷியன் ஃபாஸ்டிங் எல்லாம் சூப்பர்ஸ்டிஷன் இல்லை, பயாலஜிக்கலா நம்ம பாடியை மைண்டை ரீசெட் பண்றதுக்கான சிஸ்டம் தான் நம்மளுக்கு நம்ம சித்தர்கள்ல இருந்து முன்னோர்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போ ஒரு கேள்வி வரும், இந்த 28 days ரிதம்ல கேலண்டரை செட் பண்ண பெஸ்ட் வே என்ன? ஆன்சர் 13 months இருந்துச்சு இதுக்கு முன்னாடி. எஸ், 13 months இருந்துச்சு. 13 months 28 days. ஸோ 13 into 28 364 day. அந்த 1 extra day டைமுக்கு வெளியில இருக்கிற டேன்னு சொன்னாங்க. ஒர்க் இல்ல, ரூல் இல்ல, ஒன்லி அவேர்னஸ். இந்த கேலண்டருக்கு பேர் இருந்துச்சு 13 month லூனார் கேலண்டர். நேச்சுரல் டைம் சிஸ்டம். ஏன்ஷியன்ட் ஈஜிப்ட், மாயன் சிவிலைசேஷன், இண்டஸ் வேலி, நம்ம தமிழ் சித்தர்களோட ட்ரெடிஷன் எல்லாமே சேம் ரிதமை தான் ஃபாலோ பண்ணுச்சு. 13 months லூனார் கேலண்டர். அவங்க வேற வேற பேர் வச்சாலும் 13 months ஒரு இயருக்கு இருந்துச்சு. இப்போ ஸ்டோரி இங்க தான் டர்ன் ஆகுது. இது நடந்தது ரோம்ல. ரோமன் எம்பையர் எக்ஸ்பேண்ட் ஆச்சு பெரிய லெவல்ல. ரோமனோட சிவிலைசேஷனே பெருசாகிட்டே போச்சு. அப்போ அந்த இன்னும் பெருசாக்குறதுக்கு ஆர்மி வேணும். ஆர்மியில அவங்க எல்லாரையும் கேப்சர் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு டாக்ஸ் போடணும். டாக்ஸ் போடுறதுனா அவங்க நம்ம பேச்சை கேட்கணும், கண்ட்ரோலுக்கு வரணும். மூன் பேஸ்டு டைம்ல ஆர்டர் மெயின்டைன் பண்ண முடியல. நான் முதல்ல சொன்ன மாதிரி சித்தர்கள் சயின்டிஸ்ட் தான். நம்ம ஊர்ல மட்டும் இல்ல, பல சிவிலைசேஷன்ல சித்தர்கள் இருந்திருக்காங்க. அவங்க ஒரு சயின்டிஸ்ட் தான், அவங்க ஒரு அப்சர்வர். அவங்க பாடி, அவங்க நேச்சர் எல்லாமே அவங்க லேபரட்டரியே யூஸ் பண்ணாங்க. ஸோ ரோமன் எம்பையர்லயும் அந்த மாதிரி ஆளுங்க இருந்தாங்க. அவங்க கண்டுபிடிச்சது மூனோட சைக்கிளை பிரேக் பண்ணணும். மூன் பேஸ்ட் பேட்டர்ன்ல இருந்துச்சுன்னா யாரையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு ஒபீடியன்டான ஹியூமன் மிஷின் கிடைக்காது. ஸோ ஆர்டர் மெயின்டைன் பண்ண முடியல அவங்கனால. பிகாஸ் மூன் பேஸ்ட் ஹியூமன்ஸ் கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறான். இன்ட்யூஷன் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அத்தாரிட்டியை பிளைண்டா ஃபாலோ பண்ண மாட்டான். ஸோ ஜூலியஸ் சீசர் அந்த டைம்ல டைம் ஸ்டாண்டர்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக உன்னை கொண்டு வந்தாரு, ஜூலியன் கேலண்டர். அதுக்கப்புறம் லேட்டரா சர்ச், போப் இவங்கெல்லாம் வந்தாங்க. வந்துட்டு கிரெகோரியன் கேலண்டர் கொண்டு வந்தாங்க. இந்த கிரெகோரியன் கேலண்டர் என்ன பண்ணுச்சு, 13 months கட் பண்ணுச்சு. ஜூலியஸ் சீசர் மாதிரியே அவங்க 13 months கட் பண்ணிட்டு 3 வெளியே எடுத்துட்டு சன்னை உள்ள கொண்டு வந்தாங்க. சன் பேஸ்ட் டைம்னா எக்ஸ்டர்னல் டைம். எஸ், ஏன்னா சன் நம்மளை எந்த அளவுக்கும் இன்டர்னலா கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் முதல்ல சொன்ன மாதிரி மூனோட கிராவிட்டி புல் வாட்டரை கண்ட்ரோல் பண்ணும், சன் இல்ல. அது எக்ஸ்டர்னல் டைம் தான். மூன் பேஸ்ட் டைம்னா இன்டர்னல் டைம், பாடி டைம், கிளாக்கோட டைமுக்கு அது கனெக்ட் ஆகுது. நல்லா யோசிச்சு பாருங்க, நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு இப்ப கனெக்ட் ஆகும்.
சன் பேஸ்டு சிஸ்டம்ல ஒருத்தன் எந்திரிப்பான், ஒர்க் பண்ணுவான், திருப்பி தூங்குவான். மூன் பேஸ்ட் சிஸ்டம்ல அப்படி இருக்கவே இல்லை. அவன் அப்சர்வ் பண்ணுவான், ரிஃப்ளெக்ட் பண்ணுவான், அவன் பாடி ரீசெட் ஆகும். ரோமன்ஸுக்கு அப்சர்வ், ரிஃப்ளெக்ட், ரீசெட் ஆகிற ஹியூமன்ஸ் வேண்டாம். ரோமன்ஸுக்கு ஒபீடியன்டான சோல்ஜர்ஸ் வேணும், ப்ரெடிக்டபிளான ஒர்க்கர்ஸ் வேணும், இன்ட்யூஷனே இருக்கக்கூடாது, கொஸ்டின் கேட்கக்கூடாது. மொத்தமா சொன்னா ஒரு ஹியூமன் மிஷினா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இதை கொண்டு வந்தாங்க. மாடர்ன் சயின்ஸ்ல இப்ப என்ன சொல்லுது? சர்க்காடியன் ரிதம், ஹார்மோனல் சைக்கிள், எமோஷனல் வேவ். ஏன்ஷியன் சித்தர்கள் இதை முன்னாடியே சொன்னாங்க. மூணை நம்ம இக்னோர் பண்ணா மைண்ட்ல நாய்ஸ் அதிகமாகும். நாய்ஸ் இருந்தா ஃபியர் ஈஸியா இன்ஸ்டால் பண்ண முடியும், ஃபியர் இருந்தா நம்மளை ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ ஞாபகம் இருக்கா? அகத்தியர், ஏஐ, நாடி ஜோசியம், பேட்டர்ன் பிரேக் பண்றது. இதை தான் நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க. மூன் பேஸ்ட் லைஃப்ல நேச்சுரல் பேட்டர்ன் இருந்துச்சு. கேலண்டரை பிரேக் பண்ண உடனே பேட்டர்ன் பிரேக் ஆச்சு. பிரேக் ஆன உடனே மைண்ட் கன்ஃபியூஸ் ஆச்சு. கன்ஃபியூஸ்ட் ஆன மைண்ட் ஒபீடியன்ட் மைண்ட். கேலண்டரை பற்றி ஸ்டோரி இல்லை, இது ஹியூமன் கான்சியஸ் ஸ்டோரி. மூணை ரிமூவ் பண்ணினா நம்ம இன்ட்யூஷன் ரிமூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் இன்னர் அத்தாரிட்டி போச்சு. இன்னர் அத்தாரிட்டி நம்மளுக்கு, நம்ம அத்தாரிட்டியே போனதுக்கு அப்புறம் எக்ஸ்டர்னல் அத்தாரிட்டி வந்துச்சு. ஸோ ரியல் கொஸ்டின் இதுதான். ஸ்கூல், காலேஜஸ் எல்லாம் போகிறோம், காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இருக்கும். இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒருத்தனால ஸ்கூலுக்கு வந்துட்டு போக முடியும், அதாவது நம்ம ஒரு ஆஃபீஸில் போயிட்டு உட்காந்து வேலை பார்க்க முடியுங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்கூல், காலேஜஸ் தான். எஸ், அவங்க என்ன சொல்லித்தராங்க? நம்மளுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு தேவையான டெக்னிக்கல் நாலேஜ் கொடுக்குறாங்க. அவன் ஆஃபீஸுக்கு போகணும், 8 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் வேலை பார்க்குறதுனால அவனால் முடியும், டெஸ்ட் எழுதி கிளியர் பண்ண முடியும். அதனால் கொடுத்தவர்க்க அந்த டாஸ்க்கை ஈஸியாக முடிக்க முடியும், அவனால் முடிக்க முடியுங்கிறதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் தான் அந்த காலேஜ் டிகிரி. ஏன்னா முக்கியமான விஷயங்கள் எது காலேஜ் சொல்லித்தருது? டேக்ஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லித்தராங்களா, இல்லை நம்ம மைண்ட் எப்படி ஃப்ரீ பண்ணணும்னு சொல்லித்தராங்களா? என்ன இம்பார்ட்டண்ட்டாக சொல்லித்தராங்க? ஒருத்தனை எப்படி ஒபீடியண்ட்டாக கொண்டு போகணுங்கிறத மட்டும் தான் சொல்லித்தராங்க. 13 months ட்ரூ தான். அதை ஏன் ரிமூவ் பண்ணாங்க? பிகாஸ் மூனோட ரிதம் மனுஷனை ஸ்லேவாக இருக்க விடலை. ஸோ டைம் நம்மளை டியூன் பண்ணுச்சு. மூன் பேஸ்டு டைம் டியூன் பண்ணனால நம்மளுக்கு லைஃப்பில் நாய்ஸ் கம்மியாக இருந்துச்சு. அதனால நம்மளால கிளாரிட்டியாக திங்க் பண்ண முடிஞ்சது. பட் என்னைக்கு சோலார் கேலண்டர் உள்ள வந்துச்சோ அன்னையிலிருந்து நம்மளோட கண்ட்ரோலை இழந்துட்டோம். நம்மளோட பேட்டர்னை நம்மளுக்கு தெரியாமே நம்மளை பிரேக் பண்ண வச்சுட்டாங்க. வி பிகேம் அ மிஷின். ஏன்னா ஒருத்தர் சொல்றத நம்ம கேட்கணும். இன்னர் அத்தாரிட்டி போயிட்டு வெளியே இருக்கிற அத்தாரிட்டி உள்ள வந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு கேள்வி கேட்குற மைண்ட் கம்மியாயிடுச்சு. அதுக்காக தான் மேனிஃபெஸ்டேஷன், மெடிடேஷன் எல்லாம் திருப்பி கொண்டு வந்தாங்க, மூனோட கனெக்ட் பண்ணுறதுக்கு. இந்த மூனோட கனெக்ட் பண்ணணும்னா நம்ம என்னென்னலாம் பண்ணணுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அது வரைக்கும் இந்த வீடியோவை இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க தயவு செஞ்சு இதை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு 10 பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும். நானும் என்கரேஜ்மெண்ட்டோட அடுத்த வீடியோ உங்களுக்காக டீகோட் பண்ணி சொல்கிறேன். ஹாப்பி நியூ இயர். நன்றி, வணக்கம். நம் முன்னோர்களின் பண்டை ரகசியங்கள், ஆன்மீகமும் அறிவியலும் சங்கமிக்கும் இடம். கடவுள், சித்தர்கள், வேற்றுக்கிரகவாசிகள் பற்றி எங்கள் புனித நூல்கள் மற்றும் புராணங்களில் இருந்து மேலும் அறிய வேண்டுமானால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், பகிரவும்.